நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக அனைவருக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது 1.5 ஏக்கருங்க, காலி நிலங்க. 25 அடி மண்ணுத்தடம், ஒரு 500 அடி தூரத்துக்கு, அதாவது தார் ரோட்டில் இருந்து ஒரு 500 அடி தூரத்துக்கு வந்தோம்னா ஒரு 1.5 ஏக்கர் வடக்கு சருவில் அமைஞ்சிருக்கிற பொட்டியாட்ட பாக்ஸ் டைப்பில் இருக்கிற ஒரு காட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இங்கேருந்து வியூ பாருங்கள், அந்த கம்பி வேலி போட்டுற லேண்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இங்கேருந்து வியூங்க, பக்கத்தில் போய் விளக்கம் காட்டுறேன். இது பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குதுங்க. இந்த தடம், மண்ணு தடம் பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. இந்த தடத்துக்கு 7 பேர் பார்த்தீங்க, அந்த 7 பேரும் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. 25 அடி மண்ணு தடங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதிலிருந்து ஒரே நேர் வந்துடுங்க. நேர் பாக்ஸ் டைப்பில். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா அக்கனி மூலையில் இருக்கிறோம். அக்னி மூலையிலிருந்து அந்த வேப்ப மரத்து வரைக்கும் ஒரே நேருங்க. காடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வடக்கு செருவுங்க. காடு செம்மண் பூமி தாங்க. உழவோட்டு விட்டால் உங்களுக்கு தகன்னு நாட்டு சக்கரையோட தெரியும். இது உழவோட்டாததுனால அடிமண் மேலே தெரிகிறதில்ல. அதனால் உங்களுக்கு பெருசாக செம்மண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் உண்மையிலுமே செம்மண் தான். பாருங்கள், எந்த மூலையுமே கட் ஆகலைங்க. பார்த்திங்கன்னா 4 மூலையும் கரெக்டான முறையில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறத குபேர மூலை. குபேர மூலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த வளவு சுழிவோ நெளிவு சுழிவோ இல்லை, நல்லா இருக்குது. அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டுங்க. பார்த்திங்கன்னா குபேர மூலையிலிருந்து வாயு மூலை லைனில் பாருங்கள், ஒரே ஸ்ட்ரைட்டாக கூடு மறைச்சிருச்சு. உங்களுக்கு கம்பி வேலி முழுசாக தெரியாது. இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறோம். வாயு மூலை ஒரே நேருங்க, எந்த கிராஸும் வரல. இப்போ வாயு மூலையிலிருந்து ஜலமூலை பார்க்குறேங்க. ஜலமூலைகிட்ட பாருங்கள், ஒரே ஒரு சின்ன ஒரு பெண்டாகி போகுது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, நேராக போகுது. பெண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு ஈசானி மூலை கட்டலாம் ஆகலை, கரெக்டாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சச்சரமாக பூமி அப்படி தட்டமாட்டம் இருக்குதுங்க. வடக்கு சருவில் வாஸ்துபடி அமைஞ்சிருக்குது. நம்மளுக்கு அந்த 25 அடி மண்ணு தடத்தினுடைய தடத்து பேஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 அடி வருங்க. அதனால் காட்டினுடைய அகலமே நல்லா 200 அடி, நீளம் ஒரு 250 அடி, அப்படி நல்லா ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்குது. ஒரு கம்பெனி அமைக்கிறக்கோ அல்லது விவசாய நிலத்துக்கோ என்ன பர்பஸ்க்கு வேணாலும் பயன்படுத்துகிற அளவுக்கு நீள அகலம் நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. ஈசானி நல்லா இருக்குது, எல்லா மூலையுமே நல்லா இருக்குது. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க, திருப்பூர் மாவட்டத்தில் வருது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் குன்னத்தூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. கட் ரோட் தார் ரோட்லேருந்து ஒரு 500 அடி தூரத்தில், குன்னத்தூர்லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க.
விலை பார்த்திங்கன்னா சரியாக 1,5 ஏக்கராவும் சேர்ந்து 1,50 கோடி சொல்கிறாங்க. அதாவது செண்டு 1 ரூபா கணக்கில் சொல்கிறாங்க. ஏன்னா ஏரியா குன்னத்தூர் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கடைசியாக தெரியுது. நான் குறைச்சி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சொல்கிற ரேட் அப்படி குறைச்சி பேசிக்கலாம். நம்ம தடத்துக்கு வந்துட்டோம். இதை ஈசானி மூலைங்க நம்ம காடு வரைக்கும் எண்டு வரைக்கும் தடம் வந்துடுது. அதாவது இந்த லேண்டு 1,50 ஏக்கரா வரைக்கும் தடம் எண்டு வந்துடுது. இது கடைசி. நம்ம அந்த தடத்தை கழிச்சிட்டு தான் நம்ம 1,50 ஏக்கரா தடத்தை சேர்த்தி இல்லை. இது வரைக்கும் இந்த டிக்ஸு, இந்த பக்கம் தடம், இதிலிருந்து இந்த பக்கம் தான் காடுங்க. கம்பி வேலி அது எண்டுங்கிறதுனால முழுசாக போட்டு விட்ருக்குறாங்க. பாருங்கள், இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து நாங்கள் போடுற கார்டெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக சேர்ந்துடும். தேவைப்பட்ட யோசிக்க வேண்டாங்க, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.